16ஆம் வசனம், சங்கீதம் 81:16. உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பேன், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். ஆண்டவர் இந்த சங்கீதம் 81:16க்கு முன்னாடி ஆண்டவர் இந்த எப்படி இது நம்ம அவங்களுக்கு சொல்றேன். நம்மளுக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு போர்ஷன் தான். எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு எல்லாரும் எஸ்தர் புஸ்தகம் தெரியும். அதுல ஒரு பெரிய காரியம் என்னன்னா, இந்த ஆமான் மொர்தெகாயை பகைப்பான். என்ன, அவன் எனக்கு கீழ்ப்படியல அப்படிங்கிறதுக்காக, அவன் தனக்கு கனத்தை கொடுக்கலங்கிறதுக்காக பகைப்பான். இப்ப அவன் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானா. நல்ல கவனிங்க, இந்த மூர்க்கம் மனுஷங்க நம்ம மேல வைக்கிறது மூர்க்கம் அப்படின்னா ஒரு வெறி. எப்படின்னா, இவனை அழிக்கணும், இவன் வாழக்கூடாது, இந்த குடும்பம் இருக்கக்கூடாது, இவங்களுக்கு நன்மை வரக்கூடாது, இப்படிப்பட்ட மூர்க்கம் சில பேருக்குள்ள இருந்து கிரியை செய்யும். அதே மாதிரிதான் அந்த காலத்துல யூதனான மொர்தெகாயின் மீது எந்த ஆமான் மூர்க்கம் வைக்கிறான். அவனுக்கு மொர்தெகாய் வணங்காததை பார்த்து, மொர்தெகாயினுடைய குலம் யூத குலமா இருந்ததுனால மொர்தெகாயை அழிக்கிறது மட்டுமல்ல, யூத குலத்தையே அழிக்கணும்னு அகாஸ்வேரு ராஜாவினுடைய முத்திரையை வாங்கி ஒரு டேட்டை குறிச்சு அந்த நாள்ல முத்திரை போடுறார். ரைட், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது. இப்ப ஆண்டவர் அழகா ஒரு கிரியை செய்யறார். நல்லா கவனிங்க. இந்த மூர்க்கம், ஆமானுடைய அந்த மூர்க்கம் எப்படி கிரியை செய்து அப்படின்னா, எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர், பெரியோர், குழந்தைகள், ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவி நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. இப்ப நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, நாள் குறிக்கிறது அப்படிங்கிறது அந்த காலத்திலே ஆமான் செஞ்சிருக்கிறான். நாள் குறிச்சி 13ஆம் தேதியில இந்த யூத குலத்தையே அழிக்கணும், ஒட்டுமொத்த யூத குலத்தையே அழிக்கணும்னு ஆமான் பிளான் பண்றான். இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போற இந்த வேர்டை நீங்க நல்லா கேட்ச் பண்ணுங்க. நீங்க நினைப்பீங்க, எனக்கு ஏன் பிரதர் இவ்வளவு போராட்டம், ஏன் இவ்வளவு யுத்தம், ஏன் இவ்வளவு சஞ்சலம், நான் என்னதான் செஞ்சேன்னு தெரியல, ஆனா என்னை வாழ விட மாட்டேங்கிறாங்க, என்னைய நன்மையை அனுபவிக்க விட மாட்டேங்கிறாங்க, என் பிள்ளைகளை நன்மையை அனுபவிக்க விட மாட்டேங்கிறாங்கன்னு ஃபீல் பண்ணி உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த மூர்க்கம் எப்படி வேலை செய்யும், இந்த மூர்க்கம் எப்படி ஜெயத்தை கொடுக்கும். இப்ப ஆமானுக்கு ஒரு மூர்க்கம், இந்த மூர்க்கத்துல அதாவது ஒரு வெறி, இந்த வெறியில என்ன பண்றான், ஒரு டேட்டை குறிச்சு எல்லா யூதரையும் கொன்னு எல்லா யூதரையும் நிர்மூலமாக்குறதுக்கு ஒரு நகலை எழுதி ராஜாவினுடைய மோதிரத்துல முத்திரை போட்டு எல்லா டேட்டுக்கு அனுப்புறான். இப்ப இந்த காரியம் நடந்துகிட்டு இருக்கு. நல்ல கவனிங்க, இதுலதான் கர்த்தருடைய கிரியை வெளிப்படும். இதுலதான் நீங்க சத்தியத்தையும் புரிஞ்சுக்க போறீங்க. அதாவது ஆண்டவர் அருமையா கிரியை செய்கிறவர். இந்த ஆமானுக்கு ஒரு ஜெயம் கிடைச்சிருச்சு. இந்த ஆமானுக்கு எல்லாமே ஜெயமா நடக்குது. பட் ஆனா ஒரு பெரிய காரியத்தை இடையில கர்த்தர் கிராஸ் பண்ணி கொண்டு வராரு. நல்லா கவனிச்சீங்கன்னா, எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லும், அவனுக்கு ஆமானுக்கு எல்லாம் ஜெயமா வந்துட்டு இருக்கும், எல்லாம் தொட்டதெல்லாம் தொலங்கும்னு சொல்ற மாதிரி இந்த ஆமானுக்கு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். இப்ப நம்மளுக்கும் ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கும், நான் நல்லா தானே இருக்கிறேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு பரிசுத்தமா தானே வாழ்றேன், எனக்கு ஏன் நன்மை வரல? அவங்களும் கிறிஸ்தவர்கள் தான், ஆனா அவங்க நன்மை அனுபவிக்கிறாங்க, அவங்க சந்தோஷமா இருக்காங்க, நான் பாக்குற ஜனங்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க, எனக்கு தான் ஒண்ணும் நடக்கல, உனக்கு ஒண்ணு புரியல, இப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். இப்ப அந்த காலத்துல அப்படிதான் ஆமானுக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, அன்றைய தினமே ஆமான் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் புறப்பட்டான். ஆனாலும் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற மொர்தெகாய் தனக்கு முன் எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கிறதை ஆமான் கண்டபோது அவன் மொர்தெகாயின் மேல் உக்கிரம் நிறைந்தவனானான். நல்ல கவனிங்க, பைபிள் மறுபடியும் அண்டர்லைன் பண்ணுது, உக்கிரம் அப்படின்னா ஒரு எரிச்சல். நமக்கு அதாவது நீங்க நம்ம நினைக்கிறோம், நம்மளை சுற்றி நம்ம மேல எரிச்சலா இருக்கிறவங்க, உக்கிரமா இருக்கிறவங்க, மூர்க்கமா இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள சொல்லி நம்ம ஒண்ணும் செய்யறதில்ல. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கிரியைகள், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த துர்க்குணங்கள் அவங்களை அப்படி ஆக்டிவேட் பண்ணுது. இப்ப இந்த ஆமான் மேல ஒரு உக்கிரம் என்னன்னா, இந்த மகிழ்ச்சியில அவனுக்கு ஒரு பெரிய இது என்னன்னா, அவன் இன்னும் நம்ம மொர்தெகாய் கனம் பண்ணல. இப்ப நல்லா கவனிங்க, இப்ப ஆமான் வீட்டுக்கு போறான். இப்பதான் நான் உங்களுக்கு மெயின் பாயிண்ட சொல்ல போறேன். இந்த மகிழ்ச்சியில ஒரு உக்கிரத்தோட ஆமான் வீட்டுக்கு போகும்போது அவன் சொல்றான், எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, ஆமான் வீட்டுக்கு தன் சிநேகிதரையும் தன் மனைவியாகிய சிரேஷையும் அழைத்து. நல்லா கவனிங்க, இந்த பயலை எவ்வளவு ஆண்டவர் முட்டாளாகிறாருங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது நீங்க நினைப்பீங்க உங்க சத்துருக்கள் பெரிய ஆளுன்னு, உங்க சத்துருக்கள் பெரிய ஆளுன்னு நீங்க நினைக்கிற வரைக்கும் அவங்க பெரிய ஆளா தான் இருப்பாங்க. பட் நான் உங்களுக்கு ஒரு ட்ராக் போட்டு சொல்லுறேன். அவருடைய ஞானம்,
கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர். அவருடைய ஞானம் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும் போது உங்க எதிராளிகளை சீக்கிரமாய் தாழ்த்தி போடுவார். எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க? இப்ப நீங்க உங்களுடைய யூகத்தை நீங்க பயன்படுத்த போறதில்ல. உங்க ஜெபம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களுடைய அந்த எல்லா பிரயாசங்க உபவாசம் எல்லாத்தையும் ஒரு ஓரமா வச்சிருங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு அப்ளை பண்ற ஒரு கிரியை என்னன்னா, நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே உங்க ஞானம் வெளிப்படட்டும். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே என் பிரச்சனைகள்ல உங்க ஞானம் கிரியை செய்யட்டும், என் பிரச்சனைகள்ல உங்க ஞானம் ஆளுகை செய்யட்டும், உங்களுடைய ஞானத்தின் கிரியைகள் வெளிப்படட்டும். எத்தனை பேரு கரெக்டா நீங்க கேட்ச் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா இது ஒரு பெரிய எஃபெக்டிவான வேர்டுங்க. அதாவது நம்மள முட்டாள்னு பிசாசு சொல்ல முடியும், நம்மள முட்டாள்னு மனுஷங்க கூட சொல்லுவாங்க. பட் ஆனா கர்த்தருடைய ஞானத்திற்கு முன்பாக ஒருவரும் நிற்க முடியாது. கர்த்தருடைய ஞானத்திற்கு முன்பாக, ஞானத்தின் கிரியைகளுக்கு முன்பாக ஒன்றும் நிற்க முடியாது. இப்ப நீங்க சொல்லுங்க, தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருடைய கிரியைகள் என் வாழ்க்கையில நடக்கட்டும். தாம் ஒருவரே ஞானத்தின் கிரியைகள், எந்த பிசாசுனாலும் சரி, எந்த மனுஷங்கனாலும் சரி, எந்த யுத்தங்கள்னாலும் சரி, இப்ப நீங்க சொல்ல போற ஒரு வேர்டு, ஆண்டவரே உங்களுடைய ஞானம் நிறைந்த கிரியைகளை வெளிப்படுத்துங்கப்பா. எங்க சத்துருக்களுக்கு உங்க ஞானத்தின் கிரியைகள் வெளிப்படட்டும். என் பிள்ளைகளுடைய ஞானத்தின் கிரியைகள் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெளிப்படட்டும். இப்ப இந்த ஞானம் என்ன செய்யும் தெரியுமா? அவருடைய கிரியைகள் என்ன செய்யும் தெரியுமா? இந்த ஆமான் வீட்டுக்கு வந்த போது இவன் ரொம்ப மகிழ்ச்சியில இருக்கிறான். ஆமா, இருந்த உடனே எல்லாத்தையும் கூப்பிடுறான் வீட்டுக்கு, தன் ஃப்ரெண்ட்ஸ ஒய்ஃப எல்லாத்தையும் அழைச்சிட்டு, பாரு என்ன ராஜா அப்படி சொல்லிட்டாரு, இப்படி சொல்லிட்டாரு, நான் இப்படிப்பட்டவன் புகழ்ந்து பாடிட்டு இருக்கும் போது அடுத்த அந்த அந்த அதிகாரத்திலேயே கர்த்தர் அழகா கோர்த்து விடுவாரு ஆமான. எப்படின்னா, அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லோரும் அவனை பார்த்து, இப்ப நல்லா கவனிங்க, இந்த ஆமான் முட்டாளுக்கு தெரியல, ஆல்ரெடி ஒரு டேட்டா இவன் குறிச்சிருக்கான். சரியா? அதாவது நான் இப்ப உங்களுக்கு அந்த எஃபெக்ட் சொல்லித்தரேன். எப்ப உங்க சத்துருக்கள் உங்களுக்கு ஒண்ணும் இல்லாம போவாங்கிறதா இதுல மேட்ரே. உங்களோட போராடுறவங்க, உங்களோட யுத்தம் பண்றவங்க, நீங்க உங்களை பகைச்சி உங்களை நெருக்கி ஒண்ணும் இல்லாம ஆக்குறவங்களை எப்படி கர்த்தர் தாழ்த்துவார் தெரியுமா? இவன் வீட்டுக்குள்ள ஆல்ரெடி எல்லாம் முத்திரை போட்டாச்சு, எல்லா இடத்துக்கும் போயாச்சு, யூதர்களை அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணியாச்சு. இத்தனையும் நடந்த உடனே இவன் வீட்டுக்கு வந்தோடனே அவ சிரேஷும் சிநேகிதர் எல்லாரும் சொல்றாங்க, 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்ய வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு தூக்கி போடும்படி ராஜாவுக்கு நீ சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். இப்ப நல்லா கவனிங்க, இந்த முட்டாள் ஆமான கர்த்தர் எப்படி முட்டாளாக்குறாருன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், இவன் ஆல்ரெடி மொர்தெகாய்க்கும் சேர்த்துதான் டேட்டு குறிச்சிருக்கான். ஆதார் மாதம் 12ஆம் தேதியில டேட்டு குறிச்சாச்சு. இப்ப இவன் வீட்டுக்கு வந்த உடனே ஒரு பெரிய பிரஷர் என்னன்னா, இவன் ஏன் அவ்வளவு நாள் உயிரோட இருக்கணும், இவனை சீக்கிரமாவே போட்டு தள்ளிடலாம்னு சொல்லிட்டு டக்குன்னு அவ ஒய்ஃபும் எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க, நீ ஒரு தூக்கு மரத்தை செஞ்சா என்ன, அதுல இருக்கும், அது எவ்வளவு பெரிய எஃபெக்டா இருக்கும் சொல்றாங்க கேளுங்க. அந்த எஸ்தர் 5:14 நீங்க மீட்டிங் முடிஞ்ச பிறகு வாசிச்சு பாருங்க. அவங்களுக்கு என்ன விருப்பமா, ஒரு தூக்கு மரம் செய்யணுமா, அதுல மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம், அதாவது நாளைக்கே நீ மொர்தெகாயை காலி பண்ணிரு, நீ ராஜாவுக்கு அப்படி சொல்லு, பின்பு சந்தோஷமா நீ இருக்கலாம். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க மேல எவ்வளவு வெறி இருக்குதோ அவங்களுக்கு அவ்வளவு முடிவுன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியலன்னு எனக்கு தெரியல. அதாவது நல்ல கவனிங்க, நீங்க நினைக்கிறீங்க என் பிரச்சனை உக்கிரமா இருக்கு பிரதர், என் போராட்டம் உக்கிரமா இருக்குது, நான் வாழக்கூடாதுன்னு என் மேல போராடுறாங்க, என் மேல இருக்கிற அந்த சீற்றம் அதிகமா இருக்குதுன்னு நீங்க எப்ப ஃபீல் பண்றீங்களோ அப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்குரிய ஆசீர்வாதம் பக்கத்துல வந்துருச்சு. அவங்க உங்களுடைய வாழ்க்கையில இல்லாதபடி கர்த்தர் தூக்க போறாரு. அவர்கள் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாதபடி கர்த்தருடைய கிரியை வெளிப்பட போகுது. நல்ல கவனிங்க, இந்த பிளெஸிங் தாங்க பெரிய விஷயம். அதாவது உங்க மேல ஒரு விதமான சீற்றம் எழும்புதுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பின திசையெல்லாம் போராட்டம் இருக்குதுன்னா நல்ல கவனிங்க, அந்த பிரச்சனையை கர்த்தர் கிளியர் பண்ண போறாரு. அந்த பிரச்சனையில கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வருகிறதுக்கு தான் அந்த சீற்றம். இப்ப நீங்க நினைக்கிறீங்க, இதை என்னால சமாளிக்க முடியல, இதுல என்னால போராட முடியல, இதுல என்னால யுத்தம் பண்ண முடியல, இதுக்கு நான் என்ன செய்யணும்னே தெரியல. நான் இப்ப உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம். கர்த்தாவே, நீ உம்முடைய ஞானத்தை வெளிப்படுத்தும், எனக்கு இருக்கிற போராட்டத்துல உம்முடைய ஞானம் விளங்கட்டும், எனக்கு இருக்கிற யுத்தத்துல உம்முடைய ஞானம் விளங்கட்டும். ஆண்டவர் இந்த வேலையில பலமா உங்களுக்கு ஒரு பெரிய ஷார்ட்கட் சொல்லி தர்றாருங்க. நீங்க உங்களுக்கு என்னென்ன பிளான் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு விரோதமா என்னென்ன பேசுறாங்கன்னு தெரியாது, எந்தெந்த எல்லைகள்ல உங்களுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியாது. நான் சொல்றேன், எதுவுமே தெரிய வேண்டாம். இந்த ஞானம் வெளிப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு பொறுக்க முடியல, நம்மளுடைய பாஷையில சொன்னா பறக்குறாங்கன்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரி தான் இவன் என்ன பண்ணிருக்கிறான்,
அந்த 12ஆம் மாசம் வரைக்கும் பொறுக்க கூடாதுன்னு இவன் ஐடியா கொடுக்குறான். நாளைக்கே அவனை காலி பண்ணிருன்னு. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களை உக்கிரமா காலி பண்ண நினைக்கிறவங்க, பைபிள் சொல்லுது, துன்மார்க்கன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான், அவனுடைய தீவினை அவனை தொடரும். பைபிளுடைய அத்தாரிட்டியான வேர்டு அதுதாங்க. நீங்க யாருக்கும் தீமை செய்ய போறது இல்ல, நம்ம யாருக்கும் தீமை நினைக்கிறதும் கிடையாது. பட் ஆனா உங்களுக்கு தீமை வருந்தா அதை சகிச்சுட்டே ஓடணும்னு அவசியம் கிடையாது. அது என்ன செய்யலாம்னா அது அவங்களையே பின்தொடரும். எப்படி திரும்பும்? நல்ல கவனிங்க. இந்த ஒரு உக்கிரம், இந்த ஐடியா எங்க இருந்துங்க வந்தது? இவனுக்கு ஆக்சுவலா அதிகாரத்துல இருக்கிறான். ஆல்ரெடி அவனை கொல்றதுக்கும் இவனுக்கு அத்தாரிட்டி இருக்குது. பட் ஆனா ஒரு பெரிய கிரி என்ன தெரியுமா? நாளைக்கு 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 இதுதான் பெரிய விஷயமே. நாளைக்கே காலி பண்ணிடுறான் மொர்தெகாய. இப்ப இவன் இது என்னமோ இவனை நினைச்சிட்டு கரெக்டா ராஜா கிட்ட போறான். எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவினுடைய சமூகத்தில் பேசும்படி ராஜ அரண்மனையின் முற்றத்தில் வந்திருந்தான். அப்பொழுது ராஜா, முற்றத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டான். நல்ல கவனிங்க. இதெல்லாம் நாளைக்கு தூக்கி போடுறதுக்காக ராஜாவை பாக்குறதுக்கு ஆமா நைட்டே போறான். அதாவது இவங்க சொன்ன உடனே ஒரு பிளான் பண்றான். நீ உடனே தூக்க மரத்தை உடனே வேலையை பாருன்னு சொல்லி ரெடி பண்ணி அவங்க போய் ராஜா கிட்ட பேச போகும்போதுதான் ராஜாவுக்கு அந்த தூக்கம் வராததுனால கால வர்த்தமான புஸ்தகத்தை கரெக்டா எடுத்து படிக்கிற ராஜா. இந்த படிக்கும் போது மொர்தெகாய் தன்னை காப்பாற்றின செய்தியை படிக்கிறதுக்கும் சரியான நேரத்தை கர்த்தர் குறித்திருந்தார். நல்ல கவனிங்க. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்யும் போது ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற நன்மைகள் பயங்கரமா இருக்கும். அருமையா ஆண்டவர் சரியா அந்த இடத்துல ராஜாவை பயன்படுத்த. நல்ல கவனிங்க. இப்ப இத பத்தி பேசுறதுக்கு அவன் 2 நாள் கழிச்சு வந்திருக்கலாம், அல்லது இத பத்தி பேசுறதுக்கு 1 மாசம் கூட கழிச்சு வந்திருக்கலாம். ஆனா ஒரு உக்கிரம், ஒரு மூர்க்கம் ஆமானை துரத்தி 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 ஆளுகை செஞ்சிச்சு. அது எந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுச்சுன்னா, உடனே நீ காலி பண்ணி. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க போராட்டம் அதிகமாகுதா, உங்க பிரச்சனை அதிகமாகுதா, உங்க மேல மனுஷருடைய உக்கிரம் அதிகமா இருக்கா, உங்க மேல மனுஷருடைய மூர்க்கம் அதிகமா இருக்கா, நீங்க ஒன்னும் ஒரி பண்ண வேண்டாம். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உங்க ஞானம் விளங்கட்டும், உங்க ஞானம் விளங்கட்டும். நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், எந்த எல்லைகள்ல எந்தெந்த போராட்டம் இருக்குதுன்னு நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஆனா அதே நேரத்துல அவருடைய கிரியைகள் வெளிப்படும் போது எல்லாம் சரியா நடக்கும். ஆமான கர்த்தர் அவ்வளவு ப்ரெஷர் பண்ணாரு. நீ அவ்வளவு, அதாவது இவன் கொஞ்சம் பொறுத்திருந்தா ஆல்ரெடி இவன் மொர்தெகாய் மேல மட்டுமல்ல, யூதர்களுடைய அத்தனை பேர் மேலையும் ஒரு அதிகாரத்தை இவன் வச்சிருந்தான். பட் ஆனா அதுக்கு முன்னாடி அவசரமா செய்யறேன்னு சொல்லிட்டு தப்பா செய்யற ஒரு காரியத்தை ஆமான் செஞ்சது போல ஆண்டவர் இந்த வேலையில உங்களுக்கு வாக்கு பண்றார். உன் எதிராளிகளை நான் சீக்கிரமா இப்படிதான் தாழ்த்துவேன். உன் எதிராளிகளை நான் சீக்கிரமாய் தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாய் திருப்புவேன். எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க? நல்ல வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் இதை சுதந்திரிக்கிறேன்ப்பா, நான் சுதந்திரிக்கிறேன். என் எதிராளிகளை சீக்கிரமாய் தாழ்த்தி, என் எதிராளிகளை சீக்கிரமாய் தாழ்த்தி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர் இதை நீங்க ஏற்றுக்கிறீங்க. இதுல நீங்க ஆண்டவருடைய அந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கிறீங்க. ஆண்டவரே எனக்கு இருக்கிற போராட்டங்கள்ல தாழ்த்துறதுக்கு, எனக்கு இருக்கிற சீற்றங்களை தாழ்த்துறதுக்கு, எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை தாழ்த்துறதுக்கு நீங்க கிரியை செய்யற நேரம் இதுன்னு சொல்ற பிள்ளைங்க மட்டும் நல்ல வலது கரத்தை உயர்த்தி ஆமேன்னு டைப் பண்ணி. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியலங்க. அதாவது ஆல்ரெடி ஆமானுக்கு மொர்தெகாய்க்கு அதிகாரம் இருக்குது, அவனை கொல்ல முடியும். ஆனா அவன் பண்ண தப்பு என்ன தெரியுமா? அது உடனே நடக்கணும்னு நினைச்ச வச்சான் பாத்தீங்களா? உடனே நடக்கணும்னு நினைச்சான் பாத்தீங்களா? இந்த வேலையில ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, நீங்க உங்களை சீக்கிரமா காலி பண்ணணும்னு, உங்க வேலையில இருந்து சீக்கிரமா துரத்தணும்னு, உங்களுடைய எல்லைகள்ல இருந்து சீக்கிரமா நீங்க வெளியே போகணும்னு, உங்க பிள்ளைகளுக்கு சீக்கிரமா தீமை நடக்கணும்னு, உங்க குடும்பத்துல சீக்கிரமா தீமை வரணும்னு நினைக்கிற அந்த பிரச்சனைகள் எப்படி முடியும் தெரியுமா? அவங்க சீக்கிரமா செய்யறதா உங்களுக்கு ஆசீர்வாதம், அவங்க சீக்கிரமா செயல்படுறதா உங்களுக்கு ஆசீர்வாதம். அவங்க உக்கிரமா இருக்கிற செயல்படுறதா நீங்க பயப்படவே வேண்டாங்க. ஐயோ என் பிரச்சனை பெருசாகுது பிரதர், என் போராட்டம் பெருசாகுது, என் மேல இருக்கிற பொறாமைகள் பெருசா இருக்குது, என் மேல மனுஷர் வச்சிருக்கிற வன்கண்கள் பெருசா இருக்குது. நல்ல கவனிங்க. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம், அதுதான் உங்களுக்கு நன்மை. இந்த மொர்தெகாயின் மேல ஆமான் வச்சிருக்கிற சீற்றம் இருந்துச்சு, அது அப்படியே அவன் டிராவல் பண்ணியிருந்தா கூட பிரச்சனை இருந்திருக்காது. ஆனா அதை சீக்கிரமா மொர்தெகாயை க்ளோஸ் பண்ணணும்னு இவன் செஞ்சான் பாத்தீங்களா? அதுதான் மொர்தெகாய்க்கு ஆசீர்வாதம். நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன், உங்க மேல சீக்கிரமா சீற்றம் எழும்புதா? நல்லா கவனிங்க. உங்க சத்துருக்களுக்கு கர்த்தர் வெட்கத்தை உடுத்துவார். அதுதான் இவன் வெயிட் பண்ணணுங்க. இவன் வெயிட் பண்ணிருக்கணும். பட் ஆனா இவன் ஒரு பிரஷர் ஆளுகை செய்து, இவன் ஏன் 12ஆம் மாசம் வரைக்கும் உயிரோட இருக்கணும்? இவன் நாளைக்கே செத்தா எப்படி இருக்கும்? எவ்வளவு பெரிய ஆசை சத்துருக்களுக்கு. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், அவங்க அப்படி கிரியை செய்யறதுதான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். அவங்க அப்படி நம்மளோட போராடுறதுதான் ஆசீர்வாதம். அவங்க அப்படி நம்மளோட யுத்தம் பண்றதுதான் ஆசீர்வாதம். இவன் போய் நிற்கும் போது கர்த்தர் அழகா கிரியை செய்தாரு. அதே கனத்தை ஆமானுக்கு கொடுத்து, இப்ப ஒரு சீசன்ல ஆமான் மாறுது. நல்ல கவனிங்க. இது அதை விட பெரிய எஃபெக்டா கர்த்தர் கிரியை செய்வாரு. அப்ப இவ கரெக்டா எஸ்தர் ராஜாத்தி கிட்ட ஆமான் மாட்டும் பொழுது ஒரு காரியம் நடக்கும். எஸ்தர் 7:9, அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அர்போனா என்னும் ஒருவன், நல்ல கவனிங்க,
இந்த 50 முழ தூக்கம் உயரத்தை செஞ்சது யாருக்கு தெரியுதோ இல்லையோ, ராஜாவுடைய சமூகத்துல இருக்கிற ஒரு பிரதானி இதெல்லாம் நோட் பண்றான். இவன் என்னென்ன செய்யறான் ஆமான் அப்படின்னு. இது ஒரு ராஜாவின் நன்மை. அவன் பேசுற வார்த்தைகளை பாத்தீங்களா? உங்களுக்கு நீங்க பைபிள இப்படி எப்படி படிச்சிருக்கீங்கன்னு தெரியலங்க. அதாவது அதாவது போட்டு கொடுக்கறதுல ஒரு ஸ்டைல் இருக்கு. இந்த இந்த அர்ப்போனாக்கு அவ்வளவு ஒரு ஞானமா ராஜா கிட்ட இவன் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, ராஜா முருதகாய்க்காக இவன் 50 முழ தூக்க உயரம் செஞ்சிருக்கணும். நல்லா நீங்க நோட் பண்ணுங்க. அந்த அர்ப்போனா ராஜா கிட்ட பேசும்போது என்ன சொல்லிருக்கணும்னா, ராஜா இது மாதிரி மொர்தெகாயை தூக்கி போறதுக்கு இவன் தூக்குமாரம் செஞ்சான் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா இந்த அர்ப்போனாவை எப்படி ஆண்டவர் பேச வைக்கிறார் தெரியுமா? நல்ல அந்த வசனத்தை எஸ்தர் 7:9 நோட் பண்ணி வச்சு படிங்க. அர்ப்போனா என்னும் ஒருவன் இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு எப்படி, அதாவது நம்மளுடைய பாஷையில பிட்டு போடுறாங்கன்னு சொல்லுவோம் தெரியுமா? அது மாதிரி 2-3 பிட்ட சேர்த்து இவன் போட்டு விட்டு இப்ப ராஜா கிட்ட சொல்றான், ராஜாவின் நன்மைக்காக பேசனவே எனக்கு இவன் தூக்குமாரம். அது வரைக்கும் தெரியலங்க பேசுனது. நான் உங்களுக்கு சொல்றேங்க, உங்களை கையில சத்துருக்களை ஒப்பு கொடுக்கணும்னா எங்கெங்க இருக்கிறவங்களை எல்லாம் கர்த்தர் ஆளுகை செய்வார். எத்தனை பேர் இதை ரிசீவ் பண்றீங்க தெரியல. நான் உங்களுக்கு ரிசீவ் பண்றீங்களோ இல்லையோ, நான் ரிசீவ் பண்றேன். என் சத்துருக்களுக்கு வெத்துக்கத்தை உடுத்துக்கிறதுக்கு கர்த்தர் எல்லாத்தையும் பேச வைப்பாரு. எல்லாத்தையும் பேச வைப்பாரு. யார் யார் என்னென்ன டாபிக் எடுத்து பேசணுமோ. ஒரு திடீர் ஒரு ஞானம் இந்த அர்ப்போனாவுக்கு. அவன் எப்படி கோர்த்து விடுறான் பா. ஆல்ரெடி மொர்தெகாய் லாக்கு, அந்த லாக்க எப்படி ஸ்ட்ராங் பண்றாங்க பாத்தீங்களா? அந்த அர்ப்போனா ராஜாவின் நன்மைக்காக ஒருத்தன் பேசுனதுக்கு இவன் தூக்குமரம் செஞ்சிருக்கான் அப்படின்னு அது அட்ரஸும் கொடுக்கிறான். ஆமான் செய்வித்த 50 முழமான தூக்கு மரம் ஆமானின் வீட்டண்டையிலே நாட்டப்பட்டிருக்கிறது என்றானா. பாத்தீங்களா? இந்த 50 முழ தூக்கு மரத்துடைய இன்ஃபர்மேஷன் ராஜாவுக்கு தெரியாது. பட் ஆனா அதை தெரிஞ்ச ஒருத்தனை ராஜா பக்கத்துல வச்சு அதை அழகா கோர்த்து விடுறதுக்கு கர்த்தர் சரியை செஞ்சார். எத்தனை பேர் இந்த மாலை வேளையில சுதந்திரிக்கிறீங்கன்னு தெரியலங்க. இந்த நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க நம்புறீங்கன்னா, நீங்க விசுவாசிங்க. ஆண்டவரே, என் மேல இருக்கிற மனுஷங்களுடைய சீற்றம் உக்கரம் எதை பத்தியும் நான் கவலைப்பட போறதில்ல. எனக்குன்னு ஒரு அர்ப்பணாவை எங்கேயாவது நீங்க வச்சிருப்பீங்க. எனக்குன்னு ஒரு காலவர்த்தமான புஸ்தகத்தை எங்கேயாவது வச்சிருப்பீங்க. அதை தோண்டி எடுத்து நான் நன்மையை அனுபவிக்கிறதுக்கு, நான் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு விரோதமா எங்கெங்க கூலி வெட்டுறாங்க, எங்கெங்க என்னென்ன செய்யறாங்க, எந்தெந்த இடத்துல போராடுறாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், என் ஆண்டவர் என் எதிராளிகளை சீக்கிரமாய் தாழ்த்தி எத்தனை பேர் சங்கீதம் 81:14 ரிசீவ் பண்றீங்க? நான் சீக்கிரத்தில் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாய் திருப்புவேன். உங்க எதிராளிகள் அழகா இருக்குங்க. ஆமானுடைய அந்த கிரியை அவனுக்கே திரும்ப வச்சவர், ஆமானுடைய கிரியைகளை அவன் மேலேயே சுமத்தினவர். அருமையா அந்த அர்ப்பணா போட்டு கொடுக்குறான். ராஜா, இவனை பத்தி நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இவனை தூக்கி போடுறதுக்கு தூக்கு மரம் செஞ்சிருக்கான்னு போட்டு கொடுக்குற வேலை இருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன், எத்தனை பேர் உங்களை போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்க செய்யாத தப்ப செஞ்சேன்னு சொல்லி நீங்க செய்யற சின்ன தப்ப பெருசாக்கி எத்தனை வேலைகள்ல எத்தனை விதமா மனுஷங்க உங்களை மேல சீறி இருக்காங்க. இப்ப நீங்க அதை அப்படியே ரிவர்ஸ்ல எடுங்க. ஆண்டவரே, நான் செய்யாதது செய்யன்னு சொல்லி என்னை மாட்டி விட்டு, ஆண்டவரே நான் இதை பண்ணவே இல்லை, இந்த தப்பனை செய்யவே இல்லை, பட் ஆனா எனக்கு கெட்ட பேரை உண்டாக்கி, எனக்கு கெட்ட பேரை உண்டாக்கணும்னே சில பேர் ரெடியாகி போராடுற அந்த மனுஷன் இதெல்லாம் நீங்க பார்த்த நீங்க இப்ப நீங்க ஒரு சீசனுக்குள்ள வாங்க. உங்களுக்காக போட்டு கொடுக்குற மனுஷங்களை கர்த்தர் ஏற்படுத்துவார். எத்தனை பேர் ரிசீவ் இது நல்லா இருக்கு. எனக்கு அழகா இப்பதான் தோணுது, இந்த அர்ப்பணா எப்படி போட்டு கொடுக்குறான் பாத்தீங்களா? அருமையா ராஜா கிட்ட போட்டு, ராஜா இவனை சாதாரணமா நினைச்சிருக்காதீங்க, இவன் ஒரு தூக்கு மரத்தை செஞ்சிருக்கான் அப்படின்னா என்ன தெரியுமா? அவன் தீவனை அவனை திரும்புறதுக்குன்னு கர்த்தர் சில பேரை பயன்படுத்துவார். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க மேல உக்கிரமா உங்களை அழிக்கிறதுக்கு, உங்களை கொல்றதுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு நன்மையை தடுக்கிறதுக்கு பிசாசு சில மனுஷங்களுக்குள்ள கிரியை செய்வான். அப்படின்னா உங்களுக்கு நன்மை வர்றதுக்கு, உங்க சத்துருக்களை ஒண்ணும் இல்லாம பண்றதுக்கு, உங்களுக்காக பரிந்து பேசுறதுக்கு கர்த்தர் மனுஷங்களை ஏற்படுத்துவார். அதுதான் உண்மை. இதை நீங்க ரிசீவ் பண்ணுங்க. இந்த மாலை வேளையில நீங்க ஒண்ணு நினைச்சுக்கோங்க, எனக்கு விரோதமா பேசுறத, எனக்கு விரோதமா கிரியை செய்யறதே யோசிக்காம ஒரு அர்ப்பணா மாதிரி, ஆண்டவரே நீங்க கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு அர்ப்பணா பேசின மாதிரி ராஜாவுடைய நன்மைக்காக பேசின இந்த மொர்தெகாய்க்கு இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா? ஒரு தூக்கு மரம் செஞ்சிருக்கான் ராஜா அப்படின்னு அவ்வளவு அழகா போட்டு கொடுத்த. அருமையா ராஜா சொன்னாரு, அதிலே அவனை தூக்கி போடுங்கள். அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானை தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. ஒரு உக்கிரத்தால அழியுங்க. இதுதான் பைபிள் கொடுக்கிற அத்தாரிட்டி. எத்தனை பேர் ரிசீவ் பண்ண போறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்துருக்களுக்கு நான் வெட்கத்தை கொடுத்துவேன், உன் மீதிலோ உன் கிரீடம் பூக்கும். பைபிள் சொல்றது ஓன் கிரீடம். அதாவது என்னன்னா, கர்த்தர் தருகிற கிரீடம் அப்படின்னு இல்ல. அங்க கர்த்தர் வச்சு உனக்கு உன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், நான் உனக்கு கிரீடத்தை தருவேன் அப்படி சொல்லல. உன் மீதிலோ உன் கிரீடம் போக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் நான் சொல்றேன். உங்களுக்குன்னு வச்சிருக்கிற அந்த பதவி, உங்களுக்குன்னு வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதம், உங்களுக்குன்னு வச்சிருக்கிற அந்த காரியம் உங்களுக்கு மேல, உங்க தலை மேல, பைபிள் சொல்லும் நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். ஆசீர்வாதம் எங்க இருக்கும்? தலை மேல இருக்குங்க. ஆண்டவர் தலை, நீதிமான
ஆமானுடைய சிரசின் மேலதான் ஆசீர்வாதங்களை வைப்பார். இப்ப உங்க மீதுல உங்க கிரீடம் பூக்கணும். எதையெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ, எதையெல்லாம் விட்டீங்களோ, எதெல்லாம் தொலைச்சிங்களோ, எதையெல்லாம் பிடிக்க முடியலையோ, எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில வரவே வராதுன்னு அவுட்ஸ்டாண்டிங் போர்ஷன்ல இருக்கும், எல்லாத்தையும் உள்ள கொண்டு வர்றதுக்கு, உங்க தலைமையில திருப்புறதுக்கு, உங்க தலைமையில அதை ரிசீவ் பண்றதுக்கு, என் மீதில் என் கிரீடம் பூக்கணும்னா ஒன்னே ஒண்ணு நடக்கணும். உங்க சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்தணும். உங்க சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்தனா உங்களால முடியாது. பைபிள் சொல்லுது, உன் எதிராளிகளை நான் சீக்கிரமா தாழ்த்தி என் கையை, ஆண்டவருடைய கை அவர்களுக்கு வெளிப்பட்டுச்சுன்னா உங்க சத்துருக்கள் தாழ்ந்து போவாங்க. உங்க சத்துருக்கள் தாழ்ந்து போயிட்டாங்கன்னா அவர்களுக்கு வெட்கம் உடுத்தப்படும். அவர்களுக்கு வெட்கம் உடுத்தப்பட்டுருச்சு அப்படின்னா உங்களுக்குள்ளது உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். தடை இருக்காது. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சோதனை பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தின் கிரியைகளை எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, எனக்காக என்னை எத்தனை பேர் போட்டு கொடுத்தாங்க, எத்தனை பேர் என்னை குறை சொன்னாங்க, நான் இல்லாததை இருக்கிற செய்யாததை செஞ்சேன்னு சொல்லி என் மேல பழி சுமத்தி என்னை எத்தனை பேர் அவமானப்படுத்த துடிச்சாங்க. இப்ப நான் பிலீவ் பண்றேன், ஆண்டவரே, எனக்காக பேசுற மனுஷங்களை நீங்க எழுப்பி தருவீங்க. எனக்காக நான் முன்னாடி செஞ்ச நன்மைகள் எல்லாம் பேசுற ஒரு காரியங்கள், முன்னாடி செஞ்ச எல்லா நற்கிரியங்களையும் பேசுற காரியங்கள் பேசிட்டு போட்டோம். இவ இவ்வளவு ஜெபிச்சிருக்கா, இவ்வளவு ஊழியம் செஞ்சிருக்கா, இவ்வளவு காரியங்கள் ஆண்டவருக்காக பண்ணிருக்கா, இவ்வளவு காணிக்க கொடுத்திருக்கா, எல்லாம் பேசட்டும். உங்க சர்ச்ல பேசட்டும். புரளி பேசியே சர்ச் அட்டன் பண்றவங்களுக்கு முன்னாடி இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க சர்ச்சில் நன்மையானவர்களை பேசட்டும். உங்க இடத்துல உங்களை பத்தி நன்மைகளை பேசுறதுக்கு கர்த்தர் ஜனங்களை எழுப்பித்தாரும். அப்படி யாராவது உங்களை பத்தி குறை சொல்றதுக்கு பேச்சு எடுத்தாங்கன்னா நிறுத்து. அவங்கள பத்தி எனக்கு தெரியும்னு சொல்ற ஒரு மனுஷன், நான் அதை விசுவாசிக்கிறீங்க, என்னை பத்தி யாராவது சொன்னாங்களா, நிறுத்து, தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்ற மனுஷங்களை உங்களுக்காக ஏன் கர்த்தர் எழுப்பி தர முடியாது? ஒரு மொர்தெகாய்க்கு அர்ப்போனா இருந்தது மாதிரி, அவன் தூக்கு மரத்தை செஞ்சிருக்கான்னு போட்டு கொடுத்தது மாதிரி உங்களுக்காக எத்தனை பேர் போட்டு கொடுக்கறதுக்கு கர்த்தர் பயன்படுத்த முடியாது. அவங்க அழியணுங்கிறது நம்ம நோக்கம் இல்ல. ஆனா அவங்க விதைச்சதை அவங்க தாங்க அறுக்கணும். அதை நீங்க அறுக்கக்கூடாது. அவங்க தெரியாம கால் வச்சதுல அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் நல்லவர். ஆண்டவரே, இந்த பைபிள் சொல்லுது, அந்த சனமே பரமசேனையின் திரள் தோன்றி அப்படிங்கறத போல, ஆண்டவரே, நான் செபிக்கிற இந்த நேரத்துல இந்த கூகுள் மீட்டிங்ல இருக்கிற எத்தனை பேர் மேலையும் எங்க மேல உங்களுடைய ஞானம் நிறைந்த கிரியைகள் வெளிப்படட்டும்பா. ஆண்டவரே, எங்க சத்துருக்கள் பண்ற பிளான் எல்லாம் அபத்தமாகட்டும். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமா இருக்கிற அகித்தோப்பேலின் ஆலோசனைகள் எல்லாம் அபத்தமாகட்டும். எத்தனை பேர் செபிக்க போறீங்க? நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு விரோதமா இருக்கிற யோசனைகள் எல்லாம் அபத்தமாகட்டும். என் குடும்பத்துக்கு விரோதமா பண்ற பிளான் எல்லாம் அபத்தமாகட்டும். என் பிள்ளைகளுக்கு விரோதமா பண்ற பிளான் எல்லாம் அபத்தமாகட்டும். உங்க வாய் தாங்க பட்டயம். அதுதான் உங்களுக்கு, உங்களுடைய பட்டயமே உங்க நாக்கு தான். உங்களுடைய பட்டயமே உங்களுடைய வார்த்தை தான். இப்ப நீங்க அதை வச்சு அடிக்கிற அடி ஸ்ட்ராங்கா இருக்கும்போது உங்க சத்துருக்கள் சீக்கிரமாய் தாழ்த்தப்படுவாங்க. எத்தனை பேருக்கு அந்த சீக்கிரம் பிடிச்சிருக்கு? சீக்கிரமாய் தாழ்த்தி, நான் சொல்லல, பைபிள் சொல்லுது, உன் எதிராளியே நான் சீக்கிரமா தாழ்த்துவேன். அப்படின்னா நீ ரொம்ப டைம் எடுக்க மாட்டேன், சீக்கிரமா தாழ்த்துவேன். ஆண்டவரே, எங்க மேல கர்த்தருடைய கிருபை வெளிப்படட்டும். எங்க எதிராளிகளை சீக்கிரமாய் தாழ்த்துங்க. ஆண்டவரே, சீக்கிரமா தாழ்த்துங்க. எங்க சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். என் மீதுல என் கிரீடம் பூக்கட்டும். எனக்குன்னு வச்சிருக்கிற கிரீடத்தை ஆண்டவரே, நான் அடுத்தவனுக்குள்ளதை எடுக்கல, ஆனா எனக்குள்ளதே எனக்கு வரக்கூடாதபடி தடுக்கிற மனுஷங்களுடைய கிரியைகளை நான் அழிக்கணும் தான் கேட்கிறேன். இதுதாங்க கரெக்டா நீங்க நீதியா கேட்கறீங்க. அடுத்தவங்களுக்குள்ள ஆசீர்வாதத்தை நீங்க சுரண்ட நினைக்கல, ஆனா உங்களுக்குள்ளதே உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பாத்தீங்களா? அவங்களுக்குள்ளதும் சேர்த்து வரட்டும்னு சொல்றேன். இப்ப என்ன, ஆண்டவர் அதை சுதந்திரிக்கிறதுக்கு கிருபை செய்வார். துன்மார்க்கருடைய ஆஸ்தி நீதிமானுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பைபிள் சொல்லுது, எனக்கு ரொம்ப பிடிச்ச வேடு, அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்று கொள்வாய். ஆண்டவருக்கு நீ எடுத்திருக்க. அவன் கஷ்டப்பட்டு துன்மார்க்கமா சேர்த்ததெல்லாம் உனக்கு வரும். ஆண்டவர் மொர்தெகாய் அந்த ஆமானுடைய பதவியை தேடி போல, பட் ஆனா வாலண்டியரா வந்து ஆமான் அந்த பதவியை கொடுத்தான். அதுக்கு காரணம் சீற்றம். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க மேல இருக்கிற சீற்றம் ஆசீர்வாதமாய் முடியும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் இது ரிசீவ் பண்றீங்கன்னு தெரியல. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்குரிய பிளெஸிங்ஸ் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல வந்துடும். பட் ஆனா அதுக்கு கிடைக்க கூடாதுன்னு ஒரு போராட்டம் இருந்துச்சுன்னா அதுல ஒரு போனஸ் கண்டிப்பா வரணும். அந்த போனஸை தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன். அவர்களுக்குள்ளதையும் சேர்த்து எனக்கு கொடுங்க. அவர்களுக்குள்ளதையும் சேர்த்து நான் ரிசீவ் பண்றேன். என்னுடைய சீட், எனக்கு மேல எழும்பின சீற்றங்கள் எல்லாம் என் கனத்துல கொண்டு போய் முடியட்டும். என் மேல எழும்பின யுத்தங்கள் எல்லாம் எனக்கு கனத்தை கொண்டு வரட்டும். என் பிள்ளைகள் மேல இருக்கிற சீற்றங்கள் எல்லாம் எனக்கு, என் பிள்ளைகள் உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு போறதுக்கு வைக்கட்டும். என் பிள்ளைகளை வாழக்கூடாது, படிக்க கூடாது, அவர்களை நிம்மதியா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற மனுஷங்களுடைய சீற்றங்கள் எல்லாம் என் பிள்ளைகளுக்கு உயர்வுகளாய் மாறட்டும். அது அப்படியே மாற்றுங்க. நல்ல கவனிங்க. மொர்தெகாய் ஆமானுடைய பதவிக்கு ஆசைப்படல, பட் ஆனா ஆமானுடைய உக்கிரமே அதை மொர்தெகாய்க்கு கொண்டு வந்து கொடுத்தது மாதிரி இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எதுக்கும் ஆசைப்படல, பட் ஒரு மனுஷங்களுடைய சீற்றம் உங்களுக்கு நன்மைகளை தானா கொண்டு வந்து கொடுக்கும். இயேசுவின் நாமத்துல இந்த மாலை வேளையில அது நடக்கட்டும். தேவ கரம் அதை செய்யட்டும், தேவ கிருபை அதை செய்யட்டும், தேவ பிரசனம் அதை செய்யட்டும். உங்களுடைய பிள்ளைகளை மனதார நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.